இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய சாதனை அது. பெண்களின் சுயமரியாதை, பொருளாதார சுதந்திரம், தன்னம்பிக்கை ஆகியவை இந்த உரிமை தொகையால கூடியிருக்கு. இப்படி பெண்களின் முன்னேற்றம் ஒரு பக்கம்னா, பெண்களுடைய உடல் நலனுக்காக நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல சிறப்பான திட்டம் இன்று என்னால தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசியை அரசு செலுத்துறது தான். கடந்த ஆண்டு பட்ஜெட்ல இதை அறிவிச்சு அதுக்காக 36 கோடி ரூபாய் ஒதுக்கணும். பல பெண் மருத்துவர்கள் சோசியல் மீடியாவில் இந்த திட்டத்தை வரவேற்று பாராட்டி எழுதியிருந்தாங்க. 3,38,649 பெண் பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு. முதற்கட்டமா 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 30,209 மாணவிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்த போறோம். மேலும் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய்களை தொடக்கத்திலே கண்டறிய தமிழ்நாடு முழுக்க 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகளை வெலன்ஸ் ஆன் வீல்ஸ் என்ற பெயர்ல கடந்த நவம்பர்ல தொடங்கி வச்சிருக்கிறேன். பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான தரமான சிகிச்சை வழங்க காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை 120 கோடி ரூபாய் செலவில் பெரிய அளவில் தரம் உயர்த்தப்பட்டு வருது. ஊட்டச்சத்தை உறுதி செய்கிற திட்டம் மூலமா பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குகிறோம். இப்படி மகளிர் நலன் காக்கும் நம்ம அரசின் திட்டங்களோட நீட்சியாதான் இந்த தமிழ்நாடு பி சேஃப் திட்டம் அமைஞ்சிருக்கு. வளர்ந்து வர துறைகளில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க மட்டும் இந்த திட்டம் செய்யல. அப்படி அவங்க வேலைக்கு போகணும்னா குழந்தைகள் வயதானவங்களை கவனிச்சுக்கிற பொறுப்பை யாராவது எடுத்துக்கணும். இந்த நடைமுறை சிக்கலை உணர்ந்து குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு, பாதுகாப்பான தங்குமிடங்கள்னு அதுக்கான ஆதரவு சேவைகளையும் இந்த திட்டம் வழங்குறது பாராட்டுக்குரியது. மேலும் பெண்களுக்கு தேவையான டெக்னாலஜி சப்போர்ட், திறன் பயிற்சி ஆகியவற்றையும் இந்த திட்டத்தில் வழங்குகிறோம். பெண்களின் பாதுகாப்புலையும் இந்த திட்டம் அக்கறை செலுத்துது. ஏன்னா பாதுகாப்பான சமூகத்தில் தான் பெண்கள் அதிகமா வெளியே வேலைக்கு வர முடியும். அதனாலதான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்புக்காக காவல் அவசர உதவி, அதனுடைய எண் 181, காவலன் SOS மொபைல் செயலி உள்ளிட்ட மூலமா பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். முழுக்க முழுக்க நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களோட ஒத்து போகக்கூடிய குறிக்கோள்களை இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டிருக்கு. அதனாலதான் இந்த உச்சி மாநாட்டுக்கு அழைப்பாளராக இல்லாம உங்கள ஒருத்தனா, இன்னும் சொன்னா ஒரு பார்ட்னரா நான் வந்திருக்கிறேன். ஆண் பெண்ணுக்கு இடையிலான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமா வளரணும்னு IMF அமைப்பே சொல்லுது. நாங்களும் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு எனும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம். இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய பிராமிஸ் என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ, பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட, பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற, பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும். அதற்காக தொடர்ந்து உழைக்கும் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.